சாரி கடைக்குள்ளே வந்ததும் டக்குன்னு எடுக்க மாட்டாங்க லேடிஸ், அதுவும் நான்லாம் எடுக்கவே மாட்டேன், பார்த்ததுமே பிடிச்சிருச்சு. ரேட்டும் ரீசனபிளாக தான் இருக்குது. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. நாட்டோட ஜனநாயகம் ரொம்ப மோசமான நிலைமை இருக்கு. ஆனா ஜனநாயக படம் தான் எங்களுக்கு முக்கியம்னு சொல்லிட்டு போறாங்க ஜென்சி கிட்ஸ். அவங்களை பத்தி என்ன சொல்றீங்க? இருக்கிற ஜென்ரேஷன் அப்படிதான் இருக்காங்க. இப்போ நமக்கு இந்த நீட் தேர்வு போராட்டம் ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஆனா எல்லாம் நாளைக்கு டிக்கெட் கிடைக்குமா, டிக்கெட் கிடைக்கலையே அந்த ஃபீலிங்ல தான் இருக்காங்க, சரிங்களா? ஜனநாயகம் ஃபோன்ல கூட ஏற்றி பார்த்துக்கலாம். போராட்டத்துக்கு கொஞ்சம் பேசணும்ல, அதை விட்டுட்டு படத்துக்கு போஸ்டர் இது பண்ணுங்க, அது பண்ணுங்க, இது பண்ணுங்கன்னு சொல்றது கொஞ்சம் நம்ம சிஎம் கிட்ட தான் இருக்கு. அவர் சொன்னா இப்போ அவர் ஒரு வார்த்தை படத்தை விடுங்க, போராட்டத்தை கொஞ்சம் பாருங்கனாலே எல்லாம் மாறிடுவாங்க. அவர் சைலண்டா இருக்கிறாரு, பாப்போம் என்ன நடக்குது. ஆக்சுவலாக வந்து எதுக்குன்னா அவங்க வந்து போராடுறதே வந்து நீட் தேர்வாங்க இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதியிருக்காங்க. பட் வந்து ஈஸியாக சொல்லிடுறாங்க கொஸ்டின் லீக் ஆயிடுச்சு அப்படின்னு. அதுக்காக தான் ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. அட்லீஸ்ட் அந்த ப்ரொடெஸ்ட்டுக்கு அங்கே வேல்யூவே இல்லையே, அவங்க போட்டு நாய் அடிக்கணும் அடிக்கிறாங்க. இது வந்து டெமோக்ரஸி என்ன கண்டிஷனில் இருக்குது நம்ம இந்தியாவில் தெரியவே இல்லை. அது ரொம்ப இப்போ கொடூரமான விஷயம் தான் இது. அவங்களுக்கு சப்போர்ட்டாக தான் நிற்கணும். பட் அவங்களே எல்லாருமே போட்டு இப்போ இன்கேஸ் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, போலீஸ் இல்லாமல் யாராக இருந்தாலும் வந்து நார்மல் மனுஷன் தானே, ஆனால் மனுஷன் ட்ரீட் பண்ண மாட்டாங்களே, ஒரு நாய் அடிக்கணும் அடிக்கிறாங்க. படத்துக்கு போறவங்க படத்துக்கு போட்டும், அவங்க அதுக்கு போறவங்க போட்டும், ஏன் படம் முடிச்சிட்டும் போலாம்ல. இதுல இந்த என்டர்டெயின்மெண்ட்டையும் இந்த இதையும் வந்து கம்பேர் பண்ண என்ன, படத்துக்கு போறவங்க போட்டும், அவங்களோட சிஎம் ஆயிருக்காரு விஜய். ஸோ இப்போ படம் பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருப்பாங்க. ஒரு ஃபேன் பேஸா கண்டிப்பா ஒரு ஃபேன்ஸுக்கு இருக்கும். அது வந்து நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது. நாட் ஈவன் விஜய், யாரா இருந்தாலும் ஓகே. இதுக்கு முன்னாடி நிறைய போராட்டங்கள் நடந்திருக்கு, ஆனா அதிகமா அதை பத்தி யாரும் பேசினதும் இல்லை, இதனால எந்த பயனும் அடைஞ்சது இல்லை. ஸோ மேபி நம்ம நாட்டில் அது தெரிஞ்சுதான் வேஸ்ட் ஆஃப் டைம்னு நினச்சி அதில் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருந்திருக்கலாம், இல்லை அதை பற்றி ரொம்ப பேசாமல் இருந்திருக்கலாம். இல்லை, நீட் எக்ஸாம் வந்து எதிர்க்கணுமா அப்படிங்கிறது கொஷின் மார்க். ஏன் எதிர்க்கணும்? ஜனநாயக படம் முக்கியம் பார்த்தா இப்போ போராட்டம் முக்கியம். இது ரெண்டுத்துல எது முக்கியம்? எனக்கு கேட்டால் நான் வந்து அந்த ப்ரொடெஸ்ட் தான் முக்கியம்னு சொல்லுவேன். ஜனநாயகம் படம் பார்க்க போகிறாங்க, படம் தான் மெயினாக போச்சு இப்போதைக்கு. படிப்பு வந்து முக்கியம் கிடையாது, படிப்பு முக்கியமாக இல்லை. அதனால் படத்துக்கு கோசம் தான் போட்டு இந்த படிப்புக்கு முக்கியத்துவம் தர மாதிரி இல்லை. எல்லாம் படம் தான் போட்டு தான் இந்த மாதிரி நாடே இப்போ ரொம்ப மோசமாக போயிடுது. ஜனநாயகமே இதுதான் மெயினாக இது பண்ணுறது. படிப்பு தான் முக்கியத்துவமே கொடுக்கணுமே. படம் வந்து எப்போ வேணாலும் நம்ம பார்த்துக்கலாம், அது கவலை கிடையாது. இன்னைக்கு இல்லையா அடுத்த மாதம் அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். படிப்பு வந்து எந்தெந்த டைமோ அப்பப்போ தான் இது பண்ணணும். நீட்டு தான் நம்மளுக்கு முக்கியம், படிப்பு தான் இது. என்னோட கருத்து பார்த்தீங்கன்னா எல்லாரோட கருத்துமே விஜய் ரிப்ளை பண்ணுவாருன்னு தான் பார்க்கணும். எல்லாரும் அதுக்கு தான் ஒரு சிஎம் ஆக்குனது, சரிங்களா? சும்மா ஒன்றும் போட்டு சிஎம் ஆகல. மேபி அவர் சைலண்ட்டு தான், பட் இதில் கொஞ்சம் அவரோட ரெஸ்பான்ஸை கொஞ்சம் காட்டினா நல்லா இருக்கும். ஏன்னா அடிக்கிற அளவுக்கும் போலீஸ் இறங்கிட்டாங்கன்ற பட்சத்துலேயும் அவர் குரலை கொடுக்கல, ஒரு வாய்ஸ் இது பண்ணலன்ற இதில் நெக்ஸ்ட் டைம் என்ன ஆகிடும்னா எதுக்கு நம்ம இவரை சூஸ் பண்ணோன்ற மாதிரி தான் ஆகிடும். ஸோ மேபி இதுக்கு நம்ம சிஎம் எதுனா ரிப்ளை கொடுத்தாருன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அது வந்து யங்ஸ்டர்ஸோட ஒரு முட்டாள்தனம்னு சொல்லலாம். அது வந்து அவங்க யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்க விஜய்க்கு அடாப்ட் ஆகிட்டாங்கன்னும் போது அந்த ஒரு விஷயத்தை வந்து அவங்க மாற்ற மாட்டாங்க. உங்களோட கருத்து என்ன? கொஞ்சம் ஜனநாயகம் ஃபர்ஸ்ட்டும் முக்கியம், இல்லை போராட்டம் முக்கியம்னா போராட்டம் தான் முக்கியம். ஜனநாயகம் ஃபர்ஸ்ட்டு, அதான் படம் ஏற்கனவே ரிலீஸ் ஆயிடுச்சு, ஓடிடியில் விட்டுட்டாங்க. இப்போ திரும்பி வந்து ஃபேன் பேஸாக இருக்கவங்க வந்து திரும்பி போய் பார்க்கறது வந்து போயிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். ஜஸ்ட் கண்டிப்பாக நம்ம சிஎம் ரிப்ளை பண்ணாதான் போராட்டத்தில் எதுனா ஒரு பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும், எதுனா ஒரு பாயிண்ட் வரும், சரிங்களா? அவர் ரெஸ்பாண்ட் பண்ணாதான் உண்டு. போராட்டம் பண்ண மாணவர்கள்லாம் அடிச்சு ரொம்ப காயப்படுத்துறாங்க, அதெல்லாம் ரொம்ப கொடுமை. கொடுமை கொடுமைனா கொடுமை, ரொம்ப கொடுமை. பசங்களுடைய ஃபியூச்சரே குழந்தைங்க வந்து இது மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. பெரியவங்க நம்ம எல்லாம் என்ன பண்ணுறது, குழந்தைங்களை வந்து நல்லா இதுவாக பார்த்து தான் வளர்க்கணும். அது படத்துக்கு தான் சிறப்பாக கொடுக்குறாங்க, தவிர படிப்புக்கு முக்கியத்துவம் அதான் சொல்ல முடியும். தமிழ்நாட்டில் யாரும் அதை பற்றி யோசிக்க கூட மாட்டாங்க, அது ஏன்னு எனக்கும் தெரியல. பட் வந்து தமிழ்நாட்டிலேயே அதுக்கு நல்ல கவர்மெண்ட் ஸ்டெப் எடுத்தால் நல்லா இருக்கும். ஆக்சுவலாக இப்போ இருக்க சிஎம் அவர் விஜய் வந்து இப்போ தானே ஃபஸ்ட் டைம் இங்கே சிஎம் ஆயிருக்காரு. கொஞ்சம் டைம் கொடுப்போம், அவர் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். அவர் என்ன பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணுறான்னு நமக்கு தெரியாது இல்லையா? நம்ம ஆக்சுவலாக வர ரீல்ஸ் பற்றி எதுவும் சொல்ல முடியாது. ஆக்சுவலாக அவர் என்ன பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணியிருக்கா நமக்கு தெரியாது இல்லை, அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீட்டை முழுமையாக நீக்கிறது வந்து விஜய் அவர்கள் நீக்கணும் சொல்றாரு. இதை விட்டா ஒரு நல்ல சந்தர்ப்பம் எப்பவுமே கிடைக்காது. இப்போதான் ஒரு முக்கியமான நிகழ்வு. இப்போ ஆதரவு தெரிவிச்சாதான் இன்னொரு ஆதிக்கம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் இன்னும் ஈஸியாக இருக்கும். கரெக்டு தான், பட் வந்து ஆக்சுவலி இவங்க என்ன பண்ணுறாங்க நமக்கு ஐடியா இல்லை. அவங்க என்ன பண்ணணும்னு நீங்கள் சொல்கிற மாதிரி பண்ணால் பெட்டராக தான் இருக்கும். பட் நீட் ஜனநாயக படம் வந்து வரணும். நான் தளபதி ரசிகர் தான். எல்லாருக்கும் டிஎம்கே எப்படி தெரியாது, எடிஎம்கே தெரியாது. ஆனால் வந்து அவங்க கட்சிக்கு அவங்க வந்து உங்களுக்கு போராட்டம் முக்கியமா இல்லை ஜனநாயக படம் முக்கியம்? என்னை பொறுத்த வரையும் ஏன் அதை பொதுன்னு சூழ்நிலை தான்.
எனக்கு வந்து எனக்கு பொதுநலம். ஆனால் அந்த விஜய் படம் வந்து வரணும். ஜனநாயகத்துக்கும் இந்த படத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அது வேற இது வேற அப்படின்னு பார்த்தா எந்த ஊர்லயும் எந்த படமும் ரிலீஸ் ஆகாது. ஜனநாயகம் இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் அண்ட் இந்த போராட்டம் இது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இப்போ என்டர்டெயின்மெண்ட் இல்லைன்னா நம்மளால இதுவும் இல்லை. ஸோ என்டர்டெயின்மெண்ட் வேற, இது எஜுகேஷன் பர்பஸுக்காக நடக்குது. ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ண வேணாம். ஜனநாயகம் நமக்கு போராட்டம் அதிகம் பண்ணக்கூடாது, பிரச்சனை மக்களுக்கும் பாதிப்பாகுமே. சினிமாஸ் வந்து பார்க்காம இல்லை வந்து விஜய் பார்க்காம ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாடு நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரியாக பார்த்தாங்கன்னா இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக வந்து டெவலப் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்றது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. நீட் எக்ஸாம் எடுத்து நாடு முழுவதும் போராட்டம் பண்றாங்க. இப்போ தமிழகத்துல வந்து போராட்டம் பண்ணாம எல்லாம் ஜனநாயகம் படம் பார்க்கலாம்னு போறாங்க. அதை பத்தி ஒரு கருத்து. ஜனநாயகம் படம் பார்க்க போகிறாங்க. படம் தான் மெயினாக போச்சு இப்போதைக்கு. படிப்பு வந்து முக்கியம் கிடையாது. படிப்பு முக்கியமாக இல்லை. அதனால் படத்துக்கு கோசம் தான் போட்டு இந்த படிப்புக்கு முக்கியத்துவம் தர மாதிரி இல்லை. எல்லாம் படம் தான் போட்டு தான் இந்த மாதிரி நாடே இப்போ ரொம்ப மோசமாக போயிடுது. போராட்டம் பண்ண மாணவர்கள் எல்லாம் அடிச்சு ரொம்ப காயப்படுத்துறாங்க. அதெல்லாம் ரொம்ப கொடுமை. கொடுமைனா கொடுமை, ரொம்ப கொடுமை. குழந்தைங்க வந்து இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. பெரியவங்க நம்மலாம் என்ன பண்ணுறது, குழந்தைங்களை வந்து நல்லா இதுவாக பார்த்து தான் வளர்க்கணும். அது படத்துக்கு தான் சிறப்பாக தமிழ்நாடு தான் எப்பயுமே முதல்ல போராட்டம் பண்ணுறாங்க. ஆமாம். வட மாநிலம் அதிகமாக போராட்டம் பண்ணுறாங்க. பின்னாடி போராட்டம் பண்ணுறாங்க. இப்போ இனிமேல் தான் பண்ணவே இப்போதான் இன்னைக்கு தான் ஒரு இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். எல்லாமே இந்தியாவே கொடுக்கணும். ஆனால் இந்தியாவே தலைமையே சரியில்லைன்னா நம்ம என்ன பண்ணணும்? இந்திய தலைமையே சரியில்லை. அப்போ தலைமையே சரியில்லைன்னா எப்படி? அவர் தான் எல்லாம் பார்க்கணும். நீட்டை எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு அந்தந்த மொழியில் இப்போ தமிழ்நாட்டில் தமிழ் தான் பேசுறது. இப்போ வந்து நீட்டு வந்து அதில் தான் நம்ம இது பண்ணணும்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதை எதிர்க்கணும். மாணவர்கள் தான் இதுக்கெல்லாம் இது பண்ணணும். பெரியவங்களும் பண்ணணும். ஒத்துழைப்பு கொடுத்தா தான் இதெல்லாம் இதாகும். நம்ம நாட்டோட முதல்வர் வந்து எதுல பேச மாட்டாரு. இப்போதான் பேச இல்லை. இதுதான் மெயினா இது பண்றது. ஜனநாயகமே இதுதான் மெயினா இது பண்றது. படிப்பு தான் முக்கியத்துவமே கொடுக்கணுமே. படம் வந்து எப்போ வேணாலும் நம்ம பார்த்துக்கலாம், அது கவலை கிடையாது. இன்னைக்கு இல்லையா அடுத்த மாதம் அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். படிப்பு வந்து எந்தெந்த டைமோ அப்பப்போ தான் இது பண்ணணும். நீட்டு தான் நம்மளுக்கு முக்கியம், படிப்பு தான் இது. அவங்க யோசனை பண்ணணும். அவங்க யோசனை பண்ண நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண போகுது, சொல்ல முடியல. சொல்றதுக்கு இல்லை, ஏதோ சொன்னாலும் அது பிரச்சனையாகுது. அவங்க கண்ட்ரோல்ல தான் அது மாதிரி எல்லாமே நடக்குது. ஏதோ அது வந்து முன்ன கொடுத்த வாக்குறுதி தான் 1000 ரூபாய் தான் இப்போ போட்டு வருது. இன்னும் 2500 ரூபாய் வந்து எப்போ வந்து மகளிர் பயணம் இப்போ போட்டு விடியல் பயணம் வந்து மகளிர் விடியல் தான் நல்லா பயணம் போட்டு இப்போ வந்து மகளிர் பயணம் போட்டு அதையே தொடர்றாங்க. அந்த முன்ன இருந்த ஆட்சியிலேயே அதுவே தான் பண்ணிட்டு இருக்காங்க. மகளிர் விடியல் தான் நல்லது. பிஜேபி கூட மறைமுகமா கூட்டணியில இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் நம்ம வந்து அவங்க கட்சிக்காரங்க தான் கேட்கணும். அவங்கவுங்க விருப்பம். இவங்க கூட தான் எல்லாமே அங்கே எல்லாமே அதிமுக திமுக இவங்க எல்லாமே அவங்க இதில் சப்போர்ட்டில் தான் ஓடின்னு இருக்கு. அவங்க தான் தலை அங்கே ஆடும்போது நம்ம வச்சு நம்ம ஆடிதான் தெரியணும். அவர் வந்து வந்ததுலேருந்து இந்த 15 வருஷமா என்ன எல்லாம் அவர் கண்ட்ரோலில் இருந்து பண்ணிட்டு தான் எல்லாரையும் எல்லா மாநிலத்தையும் இது பண்ணிட்டு தான். இப்போ வந்து என்ன பண்ண முடியும்? எடுத்து நாடு முழுக்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. 20 நாளா உண்ணாவிரதமா இருக்காங்க. போலீஸ் வந்து ரொம்ப அடிச்சு அடாவடியா பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதை எதிர்த்து மத்திய அரசும் எந்த ஒரு நிலை செய்யல, மாநில அரசும் எதுவும் செய்யல. அதை பத்தி உங்களுக்கு தெரியும்? என்னோட கருத்து பார்த்தீங்கன்னா எல்லாரோட கருத்துமே விஜய் ரிப்ளை பண்ணுவாருன்னு தான் பார்த்தோம். எல்லாரும் அதுக்கு தான் ஒரு சிஎம் ஆக்குனது, சரிங்களா? சும்மா ஒன்றும் போட்டு சிஎம் ஆகல. மேபி அவர் சைலண்ட்டு தான், பட் இதில் கொஞ்சம் அவரோட ரெஸ்பான்ஸை கொஞ்சம் காட்டினா நல்லாயிருக்கும். ஏன்னா அடிக்கிற அளவுக்கும் போலீஸ் இறங்கிட்டாங்கன்ற பட்சத்துலேயும் அவர் குரல் கொடுக்கல, ஒரு வாய்ஸ் இது பண்ணலன்ற இதில் நெக்ஸ்ட் டைம் என்ன ஆகிடும்னா எதுக்கு நம்ம இவரை சூஸ் பண்ணோன்ற மாதிரி தான் ஆகிடும். ஸோ மேபி இதுக்கு நம்ம சிஎம் எதுனா ரிப்ளை கொடுத்தாருன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். போராட்டத்துக்கு பேர் வாங்கின நாடு நம்ம தமிழ்நாடு. ஆமாம், ஒரு போராட்டம் வந்து தமிழ்நாடு முன்னாடி இருக்கும்.
ஆனா இப்ப இவ்வளவு பிரச்சனை நடந்து முடிஞ்சிருச்சு, கிட்டத்தட்ட 20 நாள் மேலாச்சு, இவ்வளவு பிரச்சனை நடந்துச்சு. ஆனா இன்னுமே நம்ம போராட்டத்துல பின்தங்கி இருக்குங்க. அதுக்கு கண்டிப்பாக நம்ம சிஎம் ரிப்ளை பண்ணாதான் போராட்டத்தில் எதுனா ஒரு பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும், எதுனா ஒரு பாயிண்ட் வரும். சரிங்களா? அவர் ரெஸ்பாண்ட் பண்ணாதான் உண்டு. இப்போ எதிர்கட்சிக்காரன் குரல் கொடுக்கறது அதெல்லாம் இது இல்லை. இப்போ அவர் தான் சிஎம், அவர் ரிப்ளை பண்ணால் மட்டும்தான் நமக்கு எதுனா ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். அவர் ரிப்ளை பண்ணாத வரைக்கும் என்ன ஆக்ஷன் எடுப்பாங்கன்னா, சிஎம்ஏ ரிப்ளை பண்ணல, நம்ம அடிச்சானே இவங்க எதுவும் ஆனால் அரெஸ்ட் பண்ணா யார் கேட்க போறா, அந்த மைண்ட் செட்ல தான் இருக்கும். நம்ம நாட்டோட ஜனநாயகம் ரொம்ப மோசமான நிலைமை இருக்கு. ஆனா ஜனநாயக படம் தான் எங்களுக்கு முக்கியம்னு சொல்லிட்டு போறாங்கல்ல ஜென்சி கிட்ஸ், அவங்களுக்கு பத்தி என்ன சொல்றீங்க? இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அப்படிதான் இருக்காங்க. இப்போ நமக்கு இந்த நீட் தேர்வு போராட்டம் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஆனா எல்லாம் நாளைக்கு டிக்கெட் கிடைக்குமா, டிக்கெட் கிடைக்கலையே, அந்த ஃபீலிங்ல தான் இருக்காங்க. சரிங்களா? ஜனநாயகம் போன்ல கூட ஏற்றி பார்த்துக்கலாம். போராட்டத்துக்கு கொஞ்சம் பேசணும்ல, அதை விட்டுட்டு படத்துக்கு போஸ்டர் இது பண்ணுங்க, அது பண்ணுங்க, இது பண்ணுங்கன்னு சொல்றது கொஞ்சம் நம்ம சிஎம் கிட்ட தான் இருக்கு. அவர் சொன்னா, இப்போ அவர் ஒரு வார்த்தை படத்தை விடுங்க, போராட்டத்தை கொஞ்சம் பாருங்கனாலே எல்லாம் மாறிடுவாங்க. அவர் சைலண்டா இருக்கிறாரு, பாப்போம் என்ன நடக்குது. ஆக்சுவலாக வந்து எதுக்குன்னா அவங்க வந்து போராடுறதே வந்து நீட் தேர்வு அவங்க இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதியிருக்காங்க. பட் வந்து ஈஸியாக சொல்லிடுறாங்க கொஸ்டின் லீக் ஆயிடுச்சு அப்படின்னு. அதுக்காக தான் ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. அட்லீஸ்ட் அந்த ப்ரொடெஸ்ட்டுக்கு அங்கே வேல்யூவே இல்லையே, அவங்க போட்டு நாய் அடிக்கணும் அடிக்கிறாங்க. இது வந்து டெமோக்ரஸி என்ன கண்டிஷனில் இருக்குது நம்ம இந்தியாவில் தெரியவே இல்லை. அது ரொம்ப இப்போ கொடூரமான விஷயம் தான் இது. அவங்களுக்கு சப்போர்ட்டாக நிற்கணும். பட் அவங்களே எல்லாருமே போட்டு இப்போ இன்கேஸ் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, போலீஸ் இல்லாமல் யாராக இருந்தாலும் வந்து நார்மல் மனுஷன் தானே, ஆனால் மனுஷன் ட்ரிக் பண்ண மாட்டாங்களே, ஒரு நாய் அடிக்கணும் அடிக்கிறாங்க. எப்பயுமே தமிழ்நாடு தான் போராட்டம்னா இந்தியாவிலே தமிழ்நாடு தான் போராட்டம் பண்ணி இருக்கும். ஆனா இப்போ வந்து நம்ம பின்னாடி இருக்கோம், மற்ற மாநிலம் முன்னிட்டு போய் போராட்டம் பண்ணிட்டாங்க. அதை பத்தி நம்ம தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு பெருசா இல்லையா? தமிழ்நாட்டில் யாரும் அதை பற்றி யோசிக்க கூட மாட்டாங்க. அது ஏன்னு எனக்கும் தெரியல. பட் வந்து தமிழ்நாட்டிலே அதுக்கு நல்ல கவர்மெண்ட் ஸ்டெப் எடுத்தால் நல்லா இருக்கும். ஆனா படிச்ச மாநிலம், கல்வியில சிறந்த மாநிலம் தமிழ்நாடு. அங்க இருக்கிற இன்ஸ்டர்ஸ்லாம் அமைதியா இருக்காங்க. எங்களுக்கு ஜனநாயக டிக்கெட் முக்கியமா இல்ல ஜனநாயகம் முக்கியம் கேட்டா ஜனநாயக டிக்கெட் தான் முக்கியம். இல்லை எல்லாரும் அப்படி சொல்றது இல்லை. ஆக்சுவலாக இறங்கி ப்ரொடெஸ்ட் பண்ண நிறைய பேர் இருப்பாங்க. பட் அவங்களுக்கு என்ன தயக்கம் இருக்கு நமக்கு தெரியாது இல்லை. ஆனா அந்த நாட்டு முதல்வர் வந்து பேச மாட்டாங்க. மற்ற மாநிலத்துல பேசுறாங்க, நேரடியா போயிட்டு அந்த போராட்டத்தை கலந்துக்கிட்டாங்க. இப்போ கேரளா, ஆக்சுவலாக இப்போ இருக்க சிஎம் அவர் விஜய் வந்து இப்போ தானே ஃபர்ஸ்ட் டைம் இங்கே சிஎம் ஆயிருக்காரு. கொஞ்சம் டைம் கொடுப்போம், அவர் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். அவர் என்ன பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணுறான்னு நமக்கு தெரியாது இல்லையா. நம்ம ஆக்சுவலாக வர ரீல்ஸ் பற்றி எதுவும் சொல்ல முடியாது. ஆக்சுவலாக அவர் என்ன பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணியிருக்கா நமக்கு தெரியாது இல்லை. அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீட்டை முழுமையா நீக்கிறது வந்து விஜய் நீக்கணும் சொல்றாரு. இதை விட்டா ஒரு நல்ல சந்தர்ப்பம் எப்பவுமே கிடைக்காது. இப்பதான் ஒரு முக்கியமான நிகழ்வு. இப்ப ஆதரவு தெரிவிச்சாதான் இன்னொரு ஆதிக்கம் கொஞ்சம் அதிகமா இருந்தா இன்னும் ஈஸியா இருக்கும். கரெக்டு தான். பட் வந்து ஆக்சுவலி இவங்க என்ன பண்ணுறாங்க நமக்கு ஐடியா இல்லை. அவங்க என்ன பண்ணோன்னு நீங்கள் சொல்கிற மாதிரி பண்ணால் பெட்டராக தான் இருக்கும். பட் நீட் தேர்வு மொத்தமாக நீக்கினாலுமே அது ப்ராப்ளம் தானே. எப்படின்னா வந்து இப்போது முன்னாடி வந்து எக்ஸாம் வச்சுருந்தாங்கன்னா எல்லாருமே வந்து எலிஜிபிள் வச்சு எல்லாமே இந்த நீட் எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி மாதிரி கிடையாது. இப்போ நல்ல ஸ்கோர் பண்ணுற பீப்புள் நம்ம தமிழ்நாட்டிலே இருக்காங்க. சரியா? நீட் இருந்தாலும் நல்லது அவங்களுக்கு. இன்கேஸ் அவங்களுக்கு ஃபினான்ஷியலாக க்ரோத் தான் நல்லா இருக்கும், அமௌண்ட் ரிலீஸ் ஆகும் படிக்கிறதுக்குலாம். முன்னாடிலாம் வந்து அவங்களால அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணவே முடியாது. இப்போ ஒரு சர்டன் கிரைட்டேரியா இருக்குது, இதுக்கு மேலே நீங்கள் அமௌண்ட் வாங்க கூட எல்லா காலேஜில் இருக்குது. அது மாதிரி நல்லா படிச்சு டாக்டர்ஸும் வருவாங்க. நீட் தேர்வு வந்து இதுக்கு மேலே நீக்கணும்னு கேட்டால் நீட் இல்லை. பட் வந்து அதில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருக்காங்கல்ல. அது மாதிரி தமிழ்நாட்டில் வந்து நீட்டில் தமிழ்நாடு பசங்க எழுதுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக கொடுக்கலாம். மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் அதர் ஸ்டேட் ஹெல்ப் பண்ணலாம். அது நல்ல ஆப்ஷன். முதல்வர் அவர் வந்து பிஜேபி வந்து எடுத்து பேச மாட்டாரு அப்படின்னு ஒரு இல்லை பிரதர், அதை பற்றி எனக்கு பெருசாக ஐடியா இல்லை. பட் என்னன்னா ஆக்சுவலாக அவர் பேசணும் தான். பட் ஏன் பேசாமல் இருக்காருன்னு நமக்கு தெரியல. ஒருவேளை சிஎம் சார் வந்து இப்போதைக்கு ஜனநாயகத்தை கொண்டாடுறதை தவிர்த்துட்டு நீங்க வந்து மாணவர்கள் கொஞ்சம் ஆதரவாக இல்ல அவர் வந்து எதுக்குமே ரெஸ்பாண்ட் பண்ணல. இப்போ மக்கள் கொண்டாடுறாங்கன்னா அதுக்கு அவர் ஒன்றும் பண்ண முடியாது இல்லை. இப்போ ஒரு படம் நடிச்சிருக்காரு, அந்த படத்துக்கு வந்து இப்போ அவங்க ரிலீஸ் பண்றாங்க. இதுக்கும் வந்து விஜய்க்கும் வந்து இதுக்கும் அவருக்கு வந்து சம்மந்தம் இருக்கான்னு கேட்டா சம்மந்தம் இருக்கு நமக்கு ஐடியா இல்லை. அது ஏன்னா வந்து மக்கள் சப்போர்ட் பண்றாங்க, அதாவது யங்ஸ்டர்ஸ் வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னா அவரோட லாஸ்ட் படம் கொண்டாடுறாங்க. இப்போ இதுக்கும் விஜய்க்கும் வந்து ரிலேட்டட் இருக்கான்னு நமக்கு அது ஐடியா இல்லை. அது ஆக்சுவலா அவர் என்ன பண்றாருன்னு அவர் ஏதாவது அபிஷியலா சொன்னா நமக்கு ஐடியா இருக்கும். நம்ம சொல்ற வச்சு எதுவும் பண்ண முடியாதுல்ல. என்ன கேட்டா நான் வந்து அந்த ப்ரொடெஸ்ட் தான் முக்கியம் சொல்றேன். கருத்து என்னன்னா வந்து என் மூலியமா வந்து எனக்கு வந்து உரிமை இருக்கு, எல்லாருக்கும் உரிமை இருக்கு, எல்லாம் கேட்க உரிமை இருக்கு. நீட் தேர்வு வந்து நீங்க எது பத்தி கேக்குறீங்க? நீட் தேர்வு எக்ஸாம் வந்து எதிர்த்து நாளைக்கு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே படம் ஓடிட்டு இருக்கு. ஓகே இந்த படத்தை வந்து கொண்டாடுறாங்க ரசிகர்கள். ஆமா. ஆனா அந்த நாட்டு முழுக்க கல்விக்காக போராடுறாங்க. ஓகே இந்த போராட்டத்தை வந்து கண்டிப்பா
இந்த யங்ஸ்டர்ஸுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? எல்லாருக்கும் சப்போர்ட்டாக இருப்பேன் என்னை பொறுத்தவரையும். அவங்க கேட்குற கேள்வி கரெக்டு தான். ஏன்னா எல்லாருக்கும் வந்து கோவம் வரும், எல்லாருக்கும் வந்து உரிமை இருக்கு, எல்லாருக்கும் கேட்குற கரெக்டு தான். சரிங்களா? ஆனால் ஜனநாயகம் வந்து வரணும். நான் தளபதி ரசிகர் தான். எல்லாருக்கும் டிஎம்கே எப்படி தெரியாது, எடிஎம்கே தெரியாது. ஆனால் வந்து அவங்க கட்சிக்கு அவங்க வந்து உங்களுக்கு போராட்டம் முக்கியமா இல்ல ஜனநாயக படம் முக்கியமா? என்னை பொறுத்தவரையும் ஏன் அதை பொதுநலம் சூழ்நிலம் தான். எனக்கு வந்து பொதுநலம். ஆனால் அந்த விஜய் படம் வந்து வரணும். நீட் எக்ஸாம் எதிர்த்து நாடு முழுக்க போராட்டம் பண்றாங்கல்ல, தமிழகத்துல வந்து அந்த அளவுக்கு முன்னெடுத்து போராட்டம் பண்ணல. அது கரெக்ட் இல்லை. இதுக்கு முன்னாடி நிறைய போராட்டங்கள் நடந்திருக்கு. ஆனா அதிகமா அதை பத்தி யாரும் பேசினதும் இல்லை, இதனால எந்த பயனும் அடைஞ்சதும் இல்லை. ஸோ மேபி நம்ம நாட்டில் அது தெரிஞ்சுதான் வேஸ்ட் ஆஃப் டைம்னு நினச்சி அதில் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருந்திருக்கலாம், இல்லை அதை பற்றி ரொம்ப பேசாமல் இருந்திருக்கலாம். 20 நாளா அந்த நியூஸ் வந்து ட்ரெண்டிங் டாபிக்கா போயிட்டு இருக்கு. அதை பத்தி நீங்க பார்த்தீங்களா? பார்த்தேன். போலீஸ் வந்து அவங்கள போட்டு அடிக்கிறதும் அத்தியாவசியத்தை பத்தி கண்டுக்காம இருக்கிறதும் அது பத்தி பப்ளிக்காக நம்மளால இதை பார்த்து ரியாக்ட் பண்ண தான் முடியும். நான் அதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு யாருக்கும் தெரியல. பட் வாய்ஸ் கொடுக்குறோம், அதுக்கான பெரிய ரிசல்ட் வந்து இது வரைக்கும் வரல. போலீஸ் அப்படி பண்ணுறது ரொம்ப தப்பு. பட் இன்கேஸ் இந்த மாதிரி ஏதாவது ஆனால் அது என்ன சொல்கிறது, அதுக்கான ப்ரொடெக்ஷனும் கொடுக்கணும். அது மாதிரி அது வந்து ரொம்ப கொலாப்ஸ் ஆகாமல் ப்ராப்பராக அந்த இது நடக்கணும். மேபி அவங்க பண்ணுறது வந்து மேபி அவங்களோட அந்த டியூட்டினாலேயா இருக்கலாம். பட் அது வந்து கொஞ்சம் ரெஸ்பெக்டிவ் வேல பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் கூட நல்லா இருக்கும். நாளைக்கு ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகுது. நீங்க அந்த படத்துக்கு அந்த போராட்டம் தான் ஜனநாயகத்துக்கும் இந்த படத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அது வேற, இது வேற. அப்படின்னு பார்த்தா எந்த ஊர்லயும் எந்த படமும் ரிலீஸ் ஆகாது. ஜனநாயகம் இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் அண்ட் இந்த போராட்டம் இது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இப்போ என்டர்டெயின்மெண்ட் இல்லைன்னா நம்மளால எதுவும் இல்லை. ஸோ என்டர்டெயின்மெண்ட் வேற, இது எஜுகேஷன் பர்பஸுக்காக நடக்குது. ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ண வேணாம். அந்த படத்துக்கான டிக்கெட் கிடைக்கல, ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியாவது வாங்கிடுறாங்க. அந்த அந்த அக்கறையை வந்து படிப்புக்காக கல்விக்காக காட்ட மாட்டாங்கன்னு ஒரு ஃபீல் இருக்கு. யார் சொன்னா? இப்போதானே லயோலா காலேஜ்ல எத்தனை பேர் போனாங்க. அது வந்து அவங்க ரிஸ்க் எடுக்கல, அவங்களுக்கு வந்து ஜாப் வேணும்னு சொல்லி தானே போனாங்க. எஸ், இப்போ ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக அதுக்கு போவாங்க. அதே மாதிரி தான் இப்போ அவங்களோட ஃபேன்ஸ் வந்து மேபி அதுக்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்கல, அதனால போகிறாங்க. நாட் ஈவன் விஜய், யாராக இருந்தாலும் இதில் பெரிய பிரச்சனை கிடையாது. இப்போ இது நடக்குதுன்னு சொல்லி அது போஸ்ட்போன் பண்ணவும் முடியாது. அது சொன்ன டேட்டுக்கு அது ஆகட்டும், போகிறவங்க போகட்டும், இல்லைன்னா வேணாம். ரசிகர்களுக்கு படம் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஷோ தான் முக்கியம். இது உங்களோட கட்சி போராட்டம் முக்கியமா இல்ல ஜனநாயக படம் ஃபர்ஸ்ட் ஷோ முக்கியம்? இப்போ போராட்டம் நடந்துட்டு இருக்கு, ஆனா நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். இப்போ நீங்க வந்து உங்களுக்கு ஏதாவது வீட்டில் இருக்கு, ஐ மீன் நான் என்ன சொல்றேன்னா அவங்க டியூட்டி அவங்கவுங்க பாக்குறாங்க. போராட்டமே நம்ம நினைச்சிட்டு இருக்க முடியாதுல்ல. படத்துக்கு போறவங்க படத்துக்கு போட்டும், அவங்க அதுக்கு போறவங்க போட்டும், ஏன் படம் முடிச்சிட்டும் போலாம்ல. இதுல இந்த என்டர்டெயின்மெண்ட்டையும் இந்த இதையும் வந்து கம்பேர் பண்ண என்ன, படத்துக்கு போறவங்க போட்டோம். அவங்களோட சிஎம் ஆயிருக்காரு விஜய். ஸோ இப்போ படம் பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருப்பாங்க. ஒரு ஃபேன் பேஸா கண்டிப்பா ஒரு ஃபேன்ஸுக்கு இருக்கும். அது வந்து நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது. நாட் ஈவன் விஜய், யாரா இருந்தாலும் ஓகே. ஆமா, அது வேண்டாம் சொல்லுவாங்க. வந்து 20 நாளாவது உண்ணாவிரதமா இருக்காங்க. இந்த கல்வி முறை சரியில்லை, இதை வந்து எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி போட்டு வைக்கிறாங்க. ஆனா பிஜேபி அரசு இதை பத்தி எதுவும் பேச மாட்டேங்குது, அவங்கள அடிக்கிறாங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது, அவங்களால பவர் இருக்குது, செய்கிறாங்க. இப்போ வந்து ஜனநாயக படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. விஜய் சார், ஜனநாயக படம் முக்கியமா இல்ல நடக்கிற போராட்டம் முக்கியமா? அவங்களோட கருத்து எதுவா இருக்கு? ஜனநாயகம் நமக்கு போராட்டம் அதிகம் பண்ணக்கூடாது, பிரச்சனை மக்களுக்கும் பாதிப்பாகுமே. அது மாணவர்களோட ஃபியூச்சர் தானே பண்றது. அது பண்ணுறது சரி, அதுக்குன்னு ஒரு இடம் இருந்தால் அது பண்ணோம். இங்கே பண்ணால் வேலைக்கு ஆகுது. அந்த எக்ஸாம் எதிர்ப்புன்னு சொல்லிட்டு விஜய் சொல்லியிருக்காரு. எல்லாம் சொல்லியிருக்காங்க, ஆனால் எல்லா மாநிலம் ஒன்றா சேரணுங்க, சேர்ந்து எதிர்க்கணும். எல்லா மாநிலம் ஒன்று சேர்ந்து எதிர்க்கிறாங்க, ஆனால் நம்ம தமிழ்நாடு மட்டும் பின்தங்கி இருக்கலாம். இது காரணம் அது விஜய் தான் ஸ்டெப் எடுக்கணும். நம்மளாம் ஜனநாயக படத்துக்கு போகலாம், போராட்ட காலமா போக வேணாம். மாணவர்கள் வந்து போலீஸ் விட்டு அடிக்க வர்றாங்க மத்திய அரசு, அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? இப்படி பண்றது சரியா இல்லை? அவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணுறது வந்து நியாயமாக இருக்குது அப்படின்னா ஓகே, நியாயம் இல்லை அப்படின்னா தப்பு. எதுக்காக ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க? நீட் எக்ஸாம் இருக்குல்ல, சரி, அதனால மாணவர்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க. கிட்டத்தட்ட தமிழகத்துல வந்து இப்போ 4 பேர் இறந்துருக்காங்க, 4 மாணவர்கள் இறந்துருக்காங்க. ஒட்டுமொத்தமா இந்தியா முழுக்க பார்த்தா ஒரு 9-10 பேர் இறந்துருக்காங்க மாணவர்கள்.
அது எப்போதுலேருந்தே தொடருது. ஒரு கல்வி வந்து மாநிலத்தில் மட்டும்தான் இருக்கணும், ஆனால் அது மத்திய அரசு வச்சுக்கிட்ட பயன்படுத்தி இந்த விஷயத்தை தடுக்கணும்னு போராட்டம் பண்றாங்க. அதுக்கு அமைதி முறையில் போராடலாம். இப்போ இது கலவரமாக வெடிக்குது அப்படின்னா கலவரம் பண்ணுறது மாணவர்கள் மட்டுமா, இல்லை மாணவர்கள் இடையில வேற யாருனா இருக்காங்களா? மாணவர்களோட அமைப்புல அமைதியான முறையில் போராட்டம் பண்றாங்க. 20 நாளா உண்ணாவிரதமா இருக்காங்க. ஆனா அந்த விஷயத்த எந்த அரசு எடுத்து பேசல. இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா 20 நாளுக்கு மேல ஆச்சு பேரணி நடத்த போறாங்க. அதனால என்ன பண்றாங்க, துணை ராணுவம் இதெல்லாம் கொண்டுட்டு வந்து மாணவர்களை கடுமையா தாக்குறாங்க, துப்பாக்கி சூடு நடத்துறாங்க. இல்லை, அமைதியான முறையில் போராட்டம் பண்ணும்போது இந்த மாதிரி துப்பாக்கிச்சூடு தாக்குதல்லாம் பண்ணால் அது கண்டிக்கத்தக்கது. எப்பயுமே தமிழகம் தான் போராட்டம்னா முன்னணியா இருக்கும். பல இடத்துல நம்ம தான் முன்னணியா இருக்கும். ஆனா நம்ம வந்து இப்ப பின்னணி தங்கி இருக்கோம். நம்ம வந்து போராட்ட மாட்டது இல்ல, வட மாநிலம் போராட்டம் இருக்காங்க. அதை பத்தி அப்போ அந்த அளவுக்கு நமக்கு வந்து இங்கே போராட்டம் பண்ணுற அளவுக்கு பெருசாக பிரச்சனை இல்லை அப்படின்னு தானே அர்த்தம். வட மாநிலத்தில் பிரச்சனை இருக்கு, நமக்கு பிரச்சனை இல்லாத அளவுக்கு நம்ம சேஃபாக இருக்கும். நீட் எக்ஸாம் கடுமையா முதல்ல எதிர்ப்பது நம்ம தான், நம்ம மாநிலம் தான். விஜய் சாரும் அதுதான் சொல்றாரு. ஆனா இப்போ ஒரு பின்தங்கி இருக்கிறது எப்படி பாக்குறீங்க? இல்லை, நீட் எக்ஸாம் வந்து எதிர்க்கணுமா அப்படிங்கிறதே கொஷின் மார்க். ஏன் எதிர்க்கணும்? இதுதான் காரணம். இல்லை, நீட் எக்ஸாம் வந்து எதிர்க்கிறோம் அப்படின்னா ஏன் எதிர்க்கணும்? இதில் வந்து எக்ஸாம் அந்த கட் ஆஃப் மார்க்கில் பாஸ் பண்ணி எத்தனையோ பேர் டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்காங்க, டாக்டர் ஆயிருக்காங்கல்ல. நிறைய குளறுபடி நடக்குதுல்ல. அப்போ குளறுபடி நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்குண்டான ஆக்ஷன் எடுக்கலாம். அது கண்டிக்கத்தக்கது. குளறுபடி நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அதை பண்ணலாம். நாளைக்கு வந்து ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகுது. நம்ம ரசிகர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, ஜனநாயகம் ஃபர்ஸ்ட் ஷோ தான் பார்ப்போம், எங்களோட கல்வி ஃபியூச்சர் எங்களுக்கு போராட்டத்துக்கு பேச மாட்டேங்குது. அதை பத்தி உங்களோட கருத்து? அது ரசிகர்கள் அவங்களுக்கு உண்டான ஆர்வம், அதில் போயிட்டு நம்ம என்ன சொல்ல முடியும்? அது இன்ட்ரெஸ்ட் இருக்கு. வந்து ரசிகர் மட்டும் ஃபர்ஸ்ட் ஷோ முக்கியமா இல்ல மாணவரோட எதிர்காலத்துல போராட்டம் முக்கியம்? அது மாணவர்கள் தான் முடிவு பண்ணணும். மாணவர்கள் வந்து நமக்கு எதிர்காலம் முக்கியம். அதான்ப்பா, இப்போ மாணவர்களுக்கே அந்த அறிவு வேணும் அப்படின்னும் போது நம்ம போய் சொல்லி புரிய வைக்கிறது குழந்தைங்க கிடையாது. அவங்க இதெல்லாம் நீங்க செய்யுங்க, இதெல்லாம் நீங்க செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அது அவங்களுக்கா இருக்கணும். நாடு முழுக்க நீட் தேர்வு எதிர்த்து மக்கள் போராட்டம் பண்றாங்க. அது டாபிக் நீங்க பாக்குறீங்க, நியூஸ் ட்ரெண்டிங்கா போயிட்டு கிட்டத்தட்ட 20 நாளா போயிட்டு இருக்குல்ல. இதை கண்டிச்சு மத்திய அரசும் மாநில அரசும் இந்த நாள செய்யல. அதை பத்தி உங்களோட கருத்து இது பண்ணா நல்லா இருக்கும்? ஓகே, நெக்ஸ்ட் டெசிஷன் எடுத்தாங்கன்னா அது வந்து ஓகேவா இருக்கும் எனக்கு வந்து. என்ன டெசிஷன்னா, இப்போ நீட் வந்து நெக்ஸ்ட் வந்து MBBS போகிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து வெல்ஃபேராக இருக்கும். அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து நீட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கரெக்டாக வந்து இது பண்ணாதான் வந்து அந்த ஒரு விஷயத்தை பண்ண. அது வந்து ரொம்ப அலட்சியமாக தான் இருக்கான்னு எனக்கு தோணுது. 20 டேஸாக நான் பார்த்தேன். நார்த் சைடில் வந்து ரொம்ப வந்து அந்த ஒரு விஷயமா வந்து பார்த்துருக்கேன். எப்பயுமே இந்தியாவிலே தமிழ்நாடு தான் எப்பயுமே முன்னிலையில் இருக்கும் போராட்டத்துல. சரி, அதுவுமே சரி. இப்போ வந்து வட மாநிலத்தில் வந்து தீவிரமடைச்சு போராட்டம். தமிழ்நாட்டில் வந்து அதை பற்றி பேசுறது இல்லை. ஏன் பேசுறதுலன்னா, இப்போ எலெக்ஷன் வந்து வந்ததுனால ஆட்சி மாறி இருக்கு. கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு அடாப்டேஷன் தேவை. அவங்க வந்து மாறத்துக்கும் இல்லை வந்து அது வந்து அடாப்ட் ஆகிட்டு வந்து அவங்க நெக்ஸ்ட் விஷயத்தை பண்ணுறதுக்கு வந்து வேணும். இப்போ ஆட்சி புதுசாக இருக்கனால எல்லாமே புது ஆளுங்க ஒரு டெசிஷன் எடுக்கிறது வந்து அவங்களுக்கு வந்து தெரியல. ஆனால் நாளைக்கு ஜனநாயக படத்தை முன்னிட்டு திருவிழா மாதிரி கொண்டாடணும் அது. ஆனால் அந்த போராட்டத்தை பற்றி பேசல. அதை பற்றி அது வந்து யங்ஸ்டர்ஸோட ஒரு முட்டாள்தனம்னு சொல்லலாம். அது வந்து அவங்க யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்க விஜய்க்கு அடாப்ட் ஆகிட்டாங்க போது அந்த ஒரு விஷயத்தை வந்து அவங்க மாற்ற மாட்டாங்க. உங்களோட கருத்து என்ன? இப்போ வந்து ஜனநாயகம் ஃபர்ஸ்ட் முக்கியம் இல்லை போராட்டம் முக்கியம்னா? போராட்டம் தான் முக்கியம். ஜனநாயகம் ஃபர்ஸ்ட். அதான் படம் ஏற்கனவே ரிலீஸ் ஆயிடுச்சு, ஓடிடியில் விட்டுட்டாங்க. இப்போ திரும்பி வந்து ஃபேன் பேஸாக இருக்கவங்க வந்து திரும்பி போய் பார்க்கறது வந்து போயிட்டு இருக்காங்க. அவ்வளோதான், ஜஸ்ட் அதை பொறுத்திருக்கு இஷ்டம். உங்களோட கருத்து என்ன சொல்ல விரும்புறீங்க? தமிழ்நாட்டு ரசிகர்களுக்கு ரசிகர்களாகவே இருக்கு, எல்லாத்துக்குமே இது பண்ணுறாங்க. ப்ரோ, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து சினிமாஸ் வந்து பார்க்காம இல்லை வந்து விஜய் பார்க்காம ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாடு நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரியாக பார்த்தாங்கன்னா இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக வந்து டெவலப் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்றது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு.